ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட அமீர் கான் அவர்களும் கூலி திரைப்படத்தில் நடித்தது ரொம்ப பெரிய தவறு அப்படின்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கூலி திரைப்படத்தில் நம்மளோட இந்தி நடிகரான அமீர் கான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் வந்து நடிச்சிருப்பார். ஆனால் வந்து அதற்கு வந்து அந்தளவுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். ட்ரைலரில் பார்த்த வரைக்கும் சரி, அவரோட அனௌன்ஸ்மெண்ட் ஆனாலும் சரி, அட்லீஸ்ட் வந்து விக்ரம் ரோலக்ஸ் அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அமீர் கான் ரோல் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. அதனால் வந்து அமீர் கான் வந்து அடுத்ததாக வந்து லோகேஷோட திரைப்படத்துலேருந்து வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து கூலி ரிலீஸ்க்கு முன்பாக வந்து அடுத்த திரைப்படம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து அமீர் கான் கூட பெரிய பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாங்களாம். ஆனால் வந்து இப்போ வந்து அந்த ஒரு மூவியும் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. இனியில் அமீர் கான் தான் வந்து கூலி திரைப்படத்தில் நடித்ததே மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு வந்து பேசியதாக ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குங்க. ஸோ ரஜினிக்காக தான் நான் நடித்தேன், ஏன்னா ரோல் அப்படியே ரொம்பவே மோசமாக எழுதப்பட்டிருந்தது அப்படின்ட்டு வந்து அமீர் கான் சொன்னதாக வந்து இணையதளத்தில் பரவிட்டு இருக்கு. ஆனால் வந்து அமீர் கான் வந்து அப்படி வந்து எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கவில்லை அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ வழக்கம் போல் வந்து இது வந்து ஒரு பொய்யான நியூஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.